எங்க இது வந்து எங்க தாத்தா காலத்துல பாட்டாய காலத்துல இது எப்ப சுட்டதுன்னு எங்களுக்கே தெரியாது. ஓகே. வேட்டைங்கிறது வந்து ஒரு பிரதானமான ஜமீன் காலத்து என்டர்டெயின்மெண்டா இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து வைல்ட் லைஃப் கான்சர்வேஷன் இதை பற்றியெல்லாம் ஜாஸ்தி பேசுகிறோம். அந்த காலத்தில் வந்து அவங்களுடைய ஃபுட்டுக்காக வேண்டி வேட்டையாடி இருக்காங்க. இது வந்து சாம்பார் டியர். ஆமாம், சாம்பார் டியர். இதோட ஏஜ் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு மினிமம் ஒரு 100 இயர்ஸ்க்கு மேலே தாங்க இருக்கும். இதை நாங்கள் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அந்த காலத்தில் வந்து இங்கே இருக்கு, அதனால அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுருதுங்க. யானை தந்தங்கள் இதெல்லாம் இருந்திருக்குங்க முந்தி. பட் இப்ப அதெல்லாம் எங்ககிட்ட இல்ல. தாத்தா காலத்துல அதெல்லாம் போயிருச்சு. கவர்மெண்ட்ல ஒப்படைச்சு. ஆமா, கவர்மெண்ட்ல ஒப்படைக்கலைங்க. யாராவது ஒருத்தர் வந்து கேட்டா வேணுங்க அப்படின்னு கேட்டா எடுத்து போங்க அப்படின்றாங்க. அதனால அது அப்படி நிறைய டொனேஷனா தான், நிறைய அரிய பொக்கிஷங்கள்லாம் நிறைய டொனேஷனா போயிருச்சு. ரெண்டாவது வந்து இந்த அப்பா இறந்தா அந்த பிள்ளைய தனியா கலெக்டரோட கண்ட்ரோலுக்கு போயிடுவாருங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அசையும் சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து ஏலம் வச்சிருவாங்க. ஓகே. அந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. அந்த பையனை வளர்ப்பாங்க. ஒரு 19 இயர்ஸ் ஆனவொன்னு ஜமீனை ஒப்படைக்கும் போது அந்த அமௌண்ட்டும் அதோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து அவங்க பையன் கையில் கொடுக்கும்.